தந்தை மொழி, அழகு தமிழ் மொழி அது. இன்பத்தமிழ் கவியரங்க முழக்கத்தோடு நாம் முள்ளி வாய்க்கால் கனவும் முற்றத்து கதைகளும் இருள் சூழ்ந்த காலத்து வலி சுமந்த நினைவுகளாக. தாய் நிலம் எங்கும் நடந்ததை மறக்க முடியுமா? விழியுறங்கா இரவும் உணவருந்தா நிலையும், பகலிரவு தெரியாத பதுங்கு குழி வாழ்க்கையும் மறைவிடம் இல்லா குடும்ப வாழ்வும் வாழ்ந்ததை மறக்க முடியுமா? சிறியோர் முதியோரை கொன்றளித்த காலம் அது. குருதி கொட்டிய நிலத்தில் வெறி நாய் கூட்டமாக, அவர்களது சேட்டைகளும் வேட்டைகளுமாக. பணத்துக்கு பதவிக்கு சுகத்துக்கு மாறிய சிலரங்கு, பணத்துக்கும் பதவிக்கும் சுகத்துக்கும் மாறிய சிலரங்கு மனித மனங்களை யாரெங்கு மதித்து நடந்தனர்? எங்கு பார்த்தாலும் இரக்கமில்லா லஞ்ச ஊழல்கள், கை குழந்தைகளுடன் பெண்கள் விதவையாகவே. இன்னும் அன்றும் இன்றும் எத்தனை பொய் திட்டங்கள், எத்தனை பொய் திட்டங்கள். மக்கள் நிலை தெரிந்தும் அவர்களை ஏமாற்றலாமா? காடையர் கையில் அதிகார அராஜகங்கள், கைவரது ஊதுகுழலுக்கு ஆட்டம் போடும் சிலர். உழுதிடும் நிலங்களில் மனித எலும்புக்கூடுகள், நிலத்தடி மண்கூட குருதி நிறம் மாறாது போக ஆதாரம் கிடைத்தும் முடிவுகள் கிடைத்தனவா? உயிரற்ற உடல்கள் அனாதை பிணங்களாகவே குத்துயிரும் குறை உயிருமாக கிடப்பதை பார்த்து தொட்டு தூக்கிட முடியாது போன காலம் அது, காலம் அது. ஓநாயும் மனித வரி நாயும் கடித்து குதறியே வெறியாட்டம் நடத்தி இழிசெயல் செய்தனரை. காடையரின் கண்மூடித்தன செயலை மறக்கலாமா? இருள் சூழ்ந்த தாயக காலத்து வலி சுமந்தையும் நினைவுகளை கவியாக்கி கவி பாடிட கவிஞர்கள் திரு ரூபன் பரமேஸ்வரன், திருமதி ஜசோதா தர்மலிங்கம், திரு ஈழபாரதி ஜூட் நிக்சன், திரு நாகலிங்கம் இந்திரன், இவர்கள் கவிஞர்களாக இங்கு வருகின்றார்கள். மானம் ஒன்றே தமிழின வாழ்வோர்கள் நாம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம் அன்று, சத்தமில்லா பதுங்கு குழி வாழ்வு, பகலிரவு தெரியாத காலம். அந்த நினைவுகள் எவ்வளவு கவி பாட கவிஞர் திரு ரூபன்ஸ் புவனேஷ் அவர்கள், வாருங்கள் உங்கள் கவியுடன். இன்றைய கவியரங்கின் தலைவர் அவர்களே, என் போல் கவிதை பாட வந்திருக்கும் என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இருள் சூழ்ந்த தாயகத்தில் வலு சுமந்த நம் நினைவுகளுடன், இருள் சூழ்ந்த தாயகத்தில் வலு சுமந்த நம் நினைவுகளுடன். ஈழ குருதியில் நனைந்தது நிலம், ஈழ புழுதியில் விழுந்தது பிணம், போற பிடியில் கிடந்தது எமின்னம், அட வீர புலியா அதிர்ந்தது களம். கொத்து செல் போட்டல்லவா இங்கு வடித்தது, அட 10 நாடு சேர்ந்தல்லவா நம்மை அடித்தது. கொத்து செல் போட்டல்லவா இங்கு வெடித்தது, அட 10 நாடு சேர்ந்தல்லவா நம்மை அடித்தது. ஊதும் பல்குழல் உயிரை பறிக்க அங்கு சாவும் நம் உடல் சரிந்தே கிடக்க. ஊதும் பல்குழல் உயிரை பறிக்க அங்கு சாவும் நம் உடல் சரிந்தே கிடக்க. கண்ணுடைந்தும் கனவு கண்டோம், கால் தளர்ந்தும் நடந்து சென்றோம். கண்ணுடைத்தும் கனவு கண்டோம், கால் தளர்ந்தும் நடந்து சென்றோம். முள்ளி வேலிக்குள் அடங்கி போனது சனத்து நடை, முள்ளி வாய்க்காலில் அடங்கி போனதே நம் இனத்தின் கதை. முள்ளி வேலிக்குள் முடங்கி போனது சனத்து நடை, முள்ளி வாய்க்காலில் அடங்கி போனதே நம் இனத்தின் கதை. அடைந்த பாதையே நம் மரணத்தின் இல்லையடா, அன்று இருந்த தேவை அத்தருணத்தில் இல்லையடா. கிண்ணம் எடுத்து தண்ணிக்கு அழுதது பிள்ளை, ஐயோ சன்னம் துளைத்த புண்ணுக்கே மறந்தில்லை. பசித்த போதும் உன்னை இங்கு ஏதும் இல்லை, ஏதோ கிடைத்த போதும் உண்டோம் அதுவும் போதவில்லை. உண்டு இரட்டையில் அஞ்சு ஏங்கினோம், ஒரு துண்டு சிரட்டையில் அல்லவா காஞ்சி வாங்கினோம். உண்டு இரட்டையில் அஞ்சு ஏங்கினோம், ஒரு துண்டு சிரட்டையில் அல்லவா காஞ்சி வாங்கினோம். சந்தித்த உடல் கோரத்தில் கிடந்த தேசம், இது நந்தி கடல் ஓரத்தில் நடந்த நாசம். சந்தித்த உடல் கோரத்தில் கிடந்த தேசம், இது நந்தி கடல் ஓரத்தில் நடந்த நாசம். பிணம் தின்னும் ஓடன் வெடியாய் வெடிக்க, அங்கே சினம் கொண்ட சிலர் பொறியாய் தெரிக்க. தமிழ் இனம் கொண்ட
தமிழ் இனம் கண்ட வீரர் தனியாய் குதிக்க, தமிழ் இனம் கண்ட வீரர் புலியை அடிக்க, தன்னை மறந்து நின்றதடா பூமி, ஐயோ கண் மூடிக்கொண்டதடா சாமி. பிணம் தின்னும் மோடன் படியாய் வடிக்க, சினம் கொண்ட சிலர் பொறியாய் தெரிவிக்க, களம் கண்ட வீரர் தனியாய் குதிக்க, தமிழ் இனம் கண்ட வீரர் புலியை அடிக்க, தன்னை மறந்து நின்றதடா பூமி, ஐயோ கண் மூடிக்கொண்டதடா சாமி. இருள் சூழ்ந்த தாயகத்தில் வலு சுமந்த நாம் இன்றும் வீதியில், இருள் சூழ்ந்த தாயகத்தில் வலு சுமந்த நாம் இன்றும் வீதியில். நன்றி. நன்றி ரூபன் பரமேஸ்வரன். முள்ளி வாய்க்கால் கொள்ளி வாய்க்கால் ஆனது, நந்தி கடலுக்குள் நியாயங்கள் மூழ்கி போனது. 10 நாடல்லவா அடித்தது, பல கூறுகளாக கிடந்தன மனித உடல்களாக. வரலாறாய் எழுந்தது ஒரு இனத்தின் கதை. நடக்க காலில்லை, படிக்க தாளில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, எங்கிருந்தோ வந்தது சத்தம். அது என்னவென்று அறியும் முன் உயிர் போகிறது. வலி சுமந்த ஏக்கத்தோடு தாக்க சுமையோடு தளதளத்த குரலில் கவி பாடி சென்றார் கவிஞர் திரு ரூபன் பரமேஸ்வரன். நன்றி ரூபன் பரமேஸ்வரன். அடுத்து கவி பாடிட நாம் அழைப்பது, ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓநாய் அழுததாம், ஓநாய் நனைவதை பார்த்து ஆடுகள் சிரித்ததாம். துறைமுகம் ஒரே இடத்தில் இருக்கும், படகுதான் வந்து வந்து போகும், துறைமுகம் போலேயும் கதை. கவிஞர் ஈழ பாரதி யூட் நிக்சன். பாருங்கள் உங்கள் கவிதை. அனைவருக்கும் வணக்கம். கவியரங்கத்தினுடைய தலைவர் மற்றும் சக கவிஞர்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். இருள் சூழ்ந்த தாயக காலத்தின் வலி சுமந்த நமது நினைவுகள். துயரம் அழுவதற்காக அல்ல எழுவதற்காக, துயரம் அழுவதற்காக அல்ல எழுவதற்காக. தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னத்துறை ஐயா அவர்களுடைய வரிகள். இருள் சூழ்ந்த அந்த நாட்கள் வலி மிகுந்த நினைவுகள், காலத்தின் பெருவழியில் கடக்க முடியாத நினைவுகள். கடல் சூழ்ந்த தீவில் காடேர்கள் கூட்டம் வல்லாதிக்க கரம் கொண்டும் அண்மித்த நாடுகளின் துணை கொண்டும் சிறுபான்மை தமிழர்களின் தேசியத்தை சிதைத்த நாள். மண்ணில் கலந்த குருதியும் இன்னும் காயவில்லை, காற்றில் கலந்த கந்தக அமிலத்தின் வீரியம் இன்னும் குறையவில்லை. பாதுகாப்பு வளையம் என்று அறிவித்த பகுதியில் இருந்துதான் இன்று பத்திரமாக மீட்கப்படுகிறது மௌன சாட்சியத்தின் எலும்புக்கூடுகள். அந்த இரவு வானம் கருமையாகி இருந்தது. கருமேகங்கள் சூழ மழையில் நனைந்தபடி அப்பாவின் தோள்களிலும் அம்மாவின் விரல் கோர்த்தும் இடம்பெயர்ந்தோம். ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு இடங்களாக, ஒவ்வொன்றாக தொலைத்தோம். அம்மாவின் விரல் பிடித்து வந்த தம்பி அடுத்த ஊர் வந்து சேரவில்லை. செல்லமாக வளர்த்த செல்ல பிராணி கண்முன்னே செல்விழுந்து செத்து போனது. விரல்கள் வெறுமையாகி திக்கற்று திசை தெரியாத நின்ற சிறார்கள் எத்தனையோ எத்தனையோ. சரண் அடைந்தவர்களையும் கண்களை கட்டியபடி, பெண்களை பாலியல் வன்புணர்வுக்குட்பட்டபடி, பள்ளிகள் மேல், மருத்துவமனைகள் மேல், இன்று எல்லாவற்றின் மேலும் சர்வதேச விதிகளை மீறியபடி யுத்தத்தை நடத்தியவர்கள்தான் இன்று நல்லக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணின் வேரட்ட நினைவுகள், மனித மனங்கள், நிம்மதி இழந்த முகங்கள். வெனிக்பா முகாமில் கம்பி வேலிகளுக்குள் அப்பால் கனவுகள் மட்டும் மீதம் இருக்கிறது. இடம்பெயர்ந்த ஒவ்வொரு முகாமிலும் கண்ணீர் கவலைகள் இடம் மட்டுமல்ல, நம்பிக்கையை பிடித்து நிற்கின்றோம். மனித உயிர்களின் உள்ளங்களின் மனச்சாட்சி தொட்டுபடி நீதி வேண்டி மனித உரிமைகள் காக்க நிற்கின்றோம். மண்ணில் மனித மாண்பும் மனித நேயமும் மீதம் இருக்கும் என்ற நம்பிக்கையில். முள்ளிவாய்க்கால் என்பது தமிழர்களின் இரத்த சாட்சி. தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்ட நாள். திரும்பும் திசையெங்கும் மரண ஓலத்தின் சப்தங்கள். சர்வதேசங்கள் சேர்ந்து 21ஆம் நூற்றாண்டில் செய்த இனப்படுகொலையின் கரிநாள். அவலங்களும் அவமானங்களும் அழிவுகளும் இடம்பெயர்வுகளும் எங்கள் வாழ்வாகி போனாலும் நாளை நமக்காக விடியும்.
அதிகாரம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கையில் எழுந்து நடக்கின்றோம். நீங்கள் எங்கள் வீடுகளை அழிக்கலாம், வீடுகளை சிதைக்கலாம், உடல்களை எரிக்கலாம், எங்கள் இலட்சிய கனவுகளை உங்களால் களவாட முடியாது. ஒரு நாள் இந்த மண்ணில் மீண்டும் பூத்து குலுங்கும் கார்த்திகை பூக்கள். ஒரு நாள் இந்த மண்ணில் மீண்டும் பூத்து குலுங்கும் கார்த்திகை பூக்கள். நன்றி. நன்றி ஈழபாரதி ஜூட் நிக்சன். மண்ணில் கலந்த உறுதி இன்னும் காயவில்லை, காற்றில் கலந்த கந்தக நச்சு தன்மை குறையவில்லை. அப்பாவின் தோள் மீது அம்மாவின் விரல் கோர்த்து ஊர் கடந்து வீதி வீதியாக அலைந்தோமே, மறக்க முடியாது. எதை மறப்பது? கை கால்களை கட்டி கொண்டு துயரங்களை கொடிய நினைவுகள், கை கால்கள் கட்டி செய்த துயர நினைவுகள் இன்னும் கண் கலங்க விட்டது, அகலவில்லை. கண்ணீரும் குறையவில்லை. திரும்பும் திசைகளெங்கும் மரண வலி கொடுத்த நினைவுகளை நீதியின் விசாரணையின்றி போகிறது என்கிறார். ஓரப்பிடியில் வேதனையின் விளிம்பில் நின்று கவிதையை தந்தார் திரு ஈழபாரதி ஜூட் நிக்சன். நன்றி திரு ஈழபாரதி ஜூட் நிக்சன். அடுத்து கவி பாட நாம் அழைப்பது காலத்து நிலைகள் கற்பனை அல்ல, நிஜ மன வலி. எம் தேசத்து நினைவுகள் கதைகள் அல்ல, சுமைகளாக கேட்போம். எழுதிடவும் வார்த்தைகள் இல்லை, நெஞ்சில் அனல் சுமந்த கவியோடு தமிழ் ஆசிரியை திருமதி ஜசோதா தர்மலிங்கம், வாருங்கள் உங்கள் கவிதையுடன். அனைவருக்கும் வணக்கம். வலி சுமந்த நினைவுகள். பிறந்த மண்ணில் வாழ முடியவில்லை, பிழைப்பு தேடி ஊர் விட்டு ஊர், பிணைப்புகளை விட்டு விலகினர் 6 பிள்ளைகளுடன் என் பெற்றவர். நாட்டில் கலவரம் எங்கும், நிலவரம் மாறியது எமக்கும். நிலமின்றி நிலம்பெற வழி தேடி காடு வெட்டி வீடு கட்டி காலமெல்லாம் நாம் வாழ கண்ணும் கருத்துமாய் பல கடமைகள் செய்து முடிக்கையில் இந்திய ராணுவ ஆதிக்கம் வன்னியில் இறங்கினர் படைபடையாக. இல்லங்கள் தோறும் அவல ஓசைகள், இரக்கமின்றி வன்முறைகள் தொடங்கின. இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, இரவாகும் முன் இருட்டாகிவிடும் பல இல்லங்களின் கதவடைப்புகள். பெற்றவர் பயத்தில் எந்நேரமும் பிள்ளைகளின் பாதுகாப்பை எண்ணி பல குடும்பங்கள் சிதைந்தன சில நாளிலே. படித்தறிய முடியாத வடுக்கள், அவை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்னிடம். குடும்பத்தில் மூத்தவன், குலம் காக்க வேண்டியவன், விடுதலை வேட்கை கொண்டு வேங்கை வழி சென்றதால் கிளி பரந்தனில் இந்திய படையினர் இரக்கமின்றி அவனை வன்முறை செய்து சுட்டு கொலை செய்தனர் என்ற செய்தி கேட்டு நாம் உறைந்து போனோம். ஒரு பூ சருகாகியது, பெற்றவர் வெந்து நொந்து உருகினர். அக்கா தன் வேதனையை ஆயுதமாக்கினால், ஆயுத பயிற்சி பெற்று விடுதலை புலி போராளியானால், களம்பல கண்டு சுதந்திரம் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பது அவளது வேட்கை என்பர் அவளது தோழிகள். மணலாறு மண்ணில் அவள் காலடி பதிந்தது, இராணுவத்தின் வானூர்தி அவளின் வீரத்திற்கு குறி பார்த்தது. உடல் சிதறை பலியானால் என்ற செய்தி கேட்டு நாம் கல்லாகி போனோம். முற்றும் துறந்தனர் பெற்றவர், கல்லறைகளும் வழிபாடுகளும் என்றாகியது நமக்கு. 2வது மலரும் முதிர்ந்தது, வலி தாங்க முடியாத தந்தை உடைந்து உருக்குலைந்து உயிரற்ற உடலாகி உடல்நலம் குன்றி உலகை விட்டு அமைதியாக பிரிந்தார். அப்பாவின் பிரிவு, அம்மாவின் சோகம் வீடு முழுவதும் வெறுமையாகும். வந்த தாரமும் பிரிந்தது, தவமாய் பெற்ற பிள்ளைகளை இழந்தேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். உறக்கம் தொலைத்தார், உணவை மறந்தார், தவக்கோலம் கொண்டார் என்றாய். மாவீரர் குடும்பம் என்று மதிப்பளித்து வீட்டுக்கு அடிக்கடி போராளிகள் வருவார்கள், எந்த பாகுபாடும் கிடையாது. எதுவும் குடிக்காமலும் உண்ணாமலும் திரும்ப முடியாது, எழுதப்படாத விதியம் வீட்டில். நாளுக்கு நாள் நாட்டில் நிலவரம் நிலைமாறும், வீட்டில் நித்தமும் விடுதலை பற்றி பேச்சு. மீண்டும் நிலைமாறும் என்றெண்ணி நிரந்தர போராளியானான் சின்னண்ணன். இறுதி வரை மற்றவர் நாட்டுக்கு சேவை செய்ய புறப்பட்டார். பிள்ளைகளினிடத்தை நிரப்பிய மூத்த பேரனும் விடுதலை போரில் இறுதி வரை. மீண்டும் இடப்பெயர்வு வாழ்வின் 2ஆம் பெயராகியது. முள்ளிவாய்க்கால் வரை சென்றனர்.
ஆறேழு பள்ளிகளில் படிப்பு. எந்த பள்ளி என் பள்ளி தெரியாது. இவர் என் நண்பர் தெரியாது. எதை படித்தேன், எப்படி படித்தேன்? வகுப்பறைகளில் நூல்கள் திறக்கப்பட்டன, என் மனம் திறக்கவில்லை. நான் மட்டுமல்ல, பலர். என் புத்தியில் எதுவும் ஏறியதாய் நினைவில் இல்லை. ஆசிரியர் பெயர் கூட ஞாபகம் இல்லை. வெடிச்சத்தங்களும் அழுகுரல்களும் கேட்ட நினைவுதான் இந்நேரமும் எனக்கு. நாளுக்கு ஒரு வேளை சத்தான உணவு அரிது. 3 வேளை சாப்பாடும் அரை வயிற்றுக்குத்தான் கிடைக்கும். சில நேரங்களில் பலருடைய வயிறுகள் காலிதான். கனவுகளும் நினைவுகளும் மட்டுமே காலியாகாமல் நிறைந்திருந்தன. என்ன சாப்பாடு என்று யாரிடமும் கேட்க முடியாது. எல்லோருக்கும் பானம் பருப்பும் சோறும் பருப்பும் தான். விளக்கு இருக்காது, இருந்தால் எண்ணெய் இருக்காது. விரும்பி படிக்க நினைத்தால் இருட்டாக இருக்கும். இருளித்தான் வாழ்க்கை அதிகம். முற்றத்தில் நிலா மட்டும் வந்து எம்மை பார்த்து சிரிக்கும். அந்த நிலா ஒளியில் கூடி நம்பிக்கை ஒளியை விதைப்போம். கைதுகள் எதுவும் இல்லை. ஆனால் கைதிகளைப் போல திறந்த வெளி சிறை வாழ்வு. குடிநீருக்கு கூட காத்திருப்பு. குளிக்கவும் வரிசையில. ஆடைகளை மாற்ற வழி இல்லை. ஆடைகள் வேண்டாமலே அணிந்தோம். கடைகளுக்கு போகவில்லை, அங்காடிக்கு செல்லவில்லை. செலவு செய்ய பணமும் இல்லை. பண வரவுக்கு வழியும் இல்லை. பண்டமாற்று செய்து கொண்டோம். சில வேளைகளில் வசதி வாய்ப்புகள் என்று எதுவும் இருக்கவில்லை. 4 நபரை பார்த்து 4 கதை பேசுவது மட்டும்தான் மகிழ்ச்சி. அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாத அவலை. காலநிலை மாறும் போது கடுந்துன்பம் வந்து சேரும் எமக்கு. கிடுகு கூட காலாவதி என்று மழை ஒழுக்குத்தான் பதில் சொல்லும். ஒழுக்கிற்கு வைக்க பாத்திரம் இருக்காது. மண் சுவர் கரைந்து இடிந்து விழும். குடியிருக்க பாம்பு கூட முகட்டில் வந்துவிடும். விழிக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. அடுத்த நாள் மரமே கூரையாக பள்ளி. அந்த படிப்பையும் மழை வந்து குளம். உரமின்றி வளர்ந்த மரம் போல பேர் விட்டு கிளை பரப்பி உயர்தரம் கற்று ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியரானேன் அன்னையின் ஆசைப்படி. அதனை அமைதியில்லா நாட்டில் தொடர முடியவில்லை. வலி சுமந்த வலியுடன் நாட்டை விட்டு வெளியேறினேன். அந்நேரத்தில் அம்மாவும் உறவுகளும் மீண்டும் இடப்பெயர். முள்ளிவாய்க்கால் வரை. சித்திரையில் ஒரு நாள் அம்மாவுடன் சில வார்த்தைகள். எப்படியாவது வந்து விடுங்கள் என்றேன். களமுனையில் என் பிள்ளைகள் எதுவானாலும் இந்த மண்ணிலே பேச்சுக்கிடமில்லை. வைகாசி 15 செல் தாக்கி இறந்தார். பதுங்கு குழியில் மண் போட்டு பால் ஊட்டி வளர்த்த மார்பில் காலால் மிதித்து மூடினாராம் என் அண்ணன். இந்த வலிகள் எல்லாம் என்னை நாளும் உருக்கும். கவலைகள் கவிதையாகும். சில நேரங்களில் கண்ணீரும் கவிதையுமாக கடக்கிறது என் வாழ்வு. உறவின் அருமை, தாயின் மகிமை உயிருள்ளவரை மறக்க முடியுமா? மனம் மெல்ல அசை போட மகிழ்வென்ற இடத்துக்கு இடமில்லை எனக்கு. நன்றி. நன்றி திருமதி யசோதா தர்மலிங்கம். தன் சொந்த கதை கூட பெரும் சோக கதை, வலி சுமந்த கதை. அந்த வலி சுமந்த கதையை கவியோடு கவி பாடினார். ஆண்டுக்கு ஒரு வீடு, காலத்துக்கு காலம் பாடாலையும் மாறும். அலைந்து உறவுகளையும் உணர்வுகளையும் உடைமைகளையும் இழந்து உணவின்றி உடையின்றி சொந்த நாட்டுக்குள் திறந்தவெளி சிறைச்சாலையில் உறக்கமில்லா வாழ்வுகளை வாழ்ந்ததோ. ஒளியை காண ஆசை. கட்டிய மணல் வீடில்லை, மண்ணோடு மண்ணானது. அந்த நினைவுகளின் வலிகளை மறக்கலாமா? ஏக்கத்தின் பிரதிபலிப்பு ஒன்றல்ல இரண்டல்ல, எவ்வளவோ என தன் தாக்கத்தை கவியாக பாடிச் சென்றார் திருமதி யசோதா தர்மலிங்கம். அடுத்து கவி பாட நாம் அழைப்பது அரசுக்கு கொலுமண்டபம் அழகு என்போம், தமிழுக்கு ராஜகோபுரம் எல்லாவற்றுக்கும் அழகு. எம் தமிழ் முரசமிட்டு கருத்தோடு வலி சுமந்த கவிதைகளாக பாடல்களாக எத்தனை பாடல்கள் மன தாக்கத்தோடு பாடி வந்தார்
கவி பாட வருகின்றார் ஈழத் தமிழ் விழி திரு நாகலிங்கம் இந்திரன். வாருங்கள் உங்கள் கவிதை. மதிப்புக்குரிய கவி நடுவர் அவர்களே, உள்ளத்திலே உருக்குகின்ற மேன்மதங்கிய கருத்துக்களை கொண்டு வருகின்ற கவியாளர்களே, பார்வையாளர்களே, வலி சுமந்தபடி கவி கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் இந்திரன் நான். வலி சுமந்த நினைவுகள். ஈழ மண்ணின் தமிழன் வாழ்வு வலி சுமந்தபடியே நகர்கிறது. 58 தொடங்கிய அவல நிலை இன்று வரை தொடர்கிறது. அடிக்க அடிக்க அரக்கி அரக்கி அகதியாய் ஓடியதை நான் சொல்லவா? செல்வெள்ளும் பம்பர் குண்டு போடும் என்று பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கியதை சொல்லவா? இந்திய ராணுவம் வந்து செய்த கொடுமைகளை சொல்லவா? விசாரணை என்று அழைத்து போனவர் இன்னும் வீடு திரும்பவில்லையே. இன்னு வரை வீதியிலே சுட்டு போட்டதென்று கேள்வி. அந்த இயக்கமா இந்த இயக்கமா என்று ஒருவருக்கொருவர் கேட்டு அடித்து சித்திரவதை செய்ததை சொல்லவா? ஓடி களைத்து போன இடங்களிலேயே கொட்டில் கட்டி நாங்கள் பட்ட அவலத்தை சொல்லவா? வலிகளோடு வழி தெரியாமல் தவித்ததை நான் சொல்லவா? இயற்கையும் சுனாமியாகி புயலாகி வந்து பேரழிவுகளோடு அள்ளி கொண்டு போனதை சொல்லவா? எது ஐயா நான் சொல்லி தொடர்பது? உறவுகளை இழந்து சொத்துக்களை இழந்து தவித்த தவிப்பை நான் சொல்ல. போருக்குள்ளே வடி ஓசைக்குள்ளே கண் முன்னே சிதறுண்டு போனதை சொல்லவா? ஐயோ முள்ளி வாய்க்காலிலே சுற்றி வளைத்த போது சிக்குண்ட மக்கள் பட்ட அவலங்களை சொல்லவா? ஒருவேளை கஞ்சியும் ஒன்று வெட்ட வழியிலே மரணத்தின் வாசலிலே கம்பி வேலிக்குள்ளே கூரை இல்ல அடைப்புக்குள்ளே பட்ட துயரத்தை சொல்லவா? முப்படையும் கட்டி வலம் வந்த வீரம் மௌனித்ததை சொல்லவா? வெள்ளக்கொடி ஏந்தி போனவர் ரத்த வெள்ளத்திலே கிடந்ததை சொல்லவா? நந்திக்கடலின் ரகசியத்தை தெரியாமல் தமிழினமே தவிப்பதை சொல்லவா? ஐயோ எதை நான் சொல்லி துளைப்பது? என்னவென்று சொல்லி துளை? போர் முடிந்தும் மரணம் குறையாமல் இன்னும் கொலைகளும் கொள்ளைகளும் மதுவோடு மாதுக்களும் சீரழிவதை சொல்லவா? என்னென்று நான் சொல்ல? என் கண்ணில் விழும் கண்ணீர் துளிகளால் இக்கவிதை வலிகளோடு வருகின்றேன். எங்கள் மூச்சுள்ளவரை எமது வலிகள் நெஞ்ச விட்டு அகலாதையா, கண்ணை விட்டு மறையாதையா. ஆளுக்கு ஒரு கட்சி ஆளுக்கு ஒரு கொடி என்று வெள்ள வேட்டி அரசியல்வாதிகளின் வெள்ளவான் ஆள் கடத்தல்களும் காட்சி கொடுப்புகளும் ஓய்ந்தபாடில்லையே. பணத்துக்காக பதவிக்காக ஒட்டி கொண்டவரும் வாழும் வயதிலே வாழெடுத்து வெட்டி கிழித்து வீதியிலே சென்று கிடப்பதை பற்றி சொல்லவா? கிணற்றிலே மிதக்கும் பெண்ணின் சடலங்கள், மர்மமான கொலை கொள்ளைகள் எத்தனை. பெற்ற மகளே பெற்றவளை கொன்றதை சொல்லவா? இதை விட்டு அதுவும் அதை விட்டு இதுவும் என்று புளித்து போவதை சொல்லவா? எது ஐயா நான் சொல்வது? உழைத்தவன் தெருவிலும் உதவாக்கரை வீட்டிலும் என்ன கொடுமை ஐயா நடக்குது? கஞ்சா கடத்தலும் பெட்ரோல் பதுக்கலும் இளசுகளின் கலாச்சார சீரழிவுகளும் கூடி போனதை சொல்லவா? மண்ணுக்காய் மடிந்த மாவீரர்களின் தியாகங்கள், தேசம் விடியவே போராடியே காலிழந்து கையிழந்து வாழ்விழந்து வாழ வழியற்று தவிப்பதை சொல்லவா? விசாரணைக்கு போனவர் வருவார் என்று காத்திருப்பதையும் அவன் நிழற்படங்களை தாங்கியபடி வயதானவர்கள் நின்று சொல்லவா? ஐயோ நான் எது ஐயா சொல்றது? முடியாது, என்னால் முடியாது. சிறைகளுக்குள் தவிக்கும் வீரர்களின் வலிகளை சொல்லவா? எது ஐயா நான் சொல்றது? முள்ளிவாய்க்கால் மண்ணே ஒரு மயான பூமியா இருந்ததை சொல்லவா? குண்டுமலை நடுவிலே பிணக்குவியல் நடுவிலே பட்ட வேதனைகளை சொல்லவா? கொள்ளி வைக்காமல் பிணங்களை மண்ணில் புதைத்தோமே, சிதறுண்ட உடல்களை அள்ளி குவித்தோமே, அதை பற்றி சொல்லவா? நினைக்க நினைக்க கண்கள் புலமாகுதே, கைகால் நடுங்குதே, நெஞ்சு தடுமாறுதே. ஐயோ என்று கத்தவனும் போல் இருக்கிறது. போதுமையா நாங்கள் பட்ட வலிகள், காணுமையா நாங்கள் இழந்த பதிகள். என் மூச்சை நின்றுவிடும் போல் இருக்கிறையா, என்னை ஒப்பாரிவித்து அளவிடுங்கள். நான் அழுது தீர்க்கிறேன் என் வலிகளை. பட்டது போதும், நெஞ்சில் சுட்டதும் போதும். அமைதியை தேடி எங்குதான் ஓடுவது? இது எங்கள் மண், நாம் பிறந்த பூமி, நாம் தவழ்ந்த பூமி. வலிகளோடுதான் வாழ்க்கை.
வலிகளோடுதான் வாழ்க்கை என்பது புரிகிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ முடியாது. வலிகளை தாங்கினால் வலிகள் பிறக்கும். வலிகள் பிறக்க நாங்கள் வலிகளை தேடுவோம், ஒன்றாகி தேடுவோம். ஆனாலும் அந்த வலிகள் எங்கள் நெய்யங்களை விட்டு மறையாதையா. கவி படிக்க இடம் தந்த உங்கள் பேரன்புக்கு இதயம் குறைந்த நன்றி. நன்றி திரு நாகலிங்கம் என்ற முப்படை கட்டிக்காத்த தமிழர் நம் வீரம் வரலாறு. அவர்களா இவர்களா என்று ஒன்றுடன் ஒன்று ஒத்துப் போகாத தாக்கத்தின் விளைவாக நாங்கள் போருக்குள் வெடிப்பட்டு அடிபட்டு சிதைந்தோம். நெஞ்சுக்குள் குமுறல்களோடு சொல்லி தீர்க்கவா? கிணற்றுக்குள் பிணத்தை சொல்லவா? பெத்த மகளின் கூட்டு கொலையை சொல்லவா? மதுவோடு மாதுவோடு பொன்னோடு பொருளோடு எடுத்து கொலையுண்டு கொள்ளையுண்டு வாழ்வட்டுமாக வாழும் வயதில் இளையோர்கள் கெட்டு போவதை சொல்லவா? இழந்தது போதும், நிம்மதியாக மக்களை எங்கும் வாழ விடுங்கள் என இந்திரன் தன் கவிதையுடன் கவி பாடி சென்றார். நன்றி இந்திரன். 4 கவிஞர்களின் கவிதைகளை கேட்டோம். கவிஞர்களின் கவிதைகள் உயிர் துடிப்பானது. விழி சிந்திய கண்ணீருக்கு விடை கிடைக்குமா? கால கொடுமை முத்துக்களை தொலைத்தோம், உறவுகளோடு சொத்துக்களையும் இழந்தோம். 58 தொடங்கிய உரிமை போராட்டம் 2009 வரை 18 வயதில் எழுந்தன விடுதலை உணர்வோடு 2009க்கு பின் மாற்றம் காண வைத்த காலமானதே. சொந்த நாட்டுக்குள் முள்வேலி அகதி முகாம். முடிவுதானே இது என்றல்ல நாளை அல்ல என்பார்கள். அதை கேட்டு கேட்டு சலித்து போனார்கள். அரியணை ஏறியவர்கள் அருவப்பு பேச்சுக்கள், திடமில்லா செயல் திட்டமில்லா கொள்கை. சண்டையிட்ட காலம் எங்கேயோ வாழ்ந்தார்கள். அமைதி கண்ட பின் அதிகார பீடம் தேடினார்கள். சண்டையிட்ட காலம் எங்கோ வாழ்ந்தார்கள். அமைதி கண்ட பின் அதிகாரம் பீடம் தேடினார்கள். உறுதியாக பேசுவதாக பேசி ஒப்பந்த நாடகம். கதிரவன் மறைவின் பின் சூரிய நமஸ்காரமா? மரம் சும்மா இருக்கும் காலத்துக்கு நாலாபுறம் காற்று வீசும். மரம் சும்மா இருக்கும், காத்து நாலாபுறம் வீசும். படகு வந்து போகும், துறைமுகம் அங்குதான் இருக்கும். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பார்கள். மக்கள் நிலை தடுமாறிடும் பதட்டமான நிலை. எண்ணமும் சிந்தனையும் இழப்பின் துயரம், அதை மறக்கத்தான் முடியுமா மாசற்ற உள்ளங்களுக்கு? சரித்திரம் மாறிடுமா, எங்கும் சமநிலை தோன்றிடுமா என்ற வேதனையின் விழும்போடு கவிதைகள் பாடி சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றுதான் கூற வேண்டும். வேற எதை சொல்வது? நன்றி. மற்றும் ஒரு கவி அரங்கத்துடன் சந்திப்போம். நன்றி.